ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெல்கம் அண்ட் வணக்கம். நீண்ட மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி ஒரு வீடியோ. எங்கள் வீட்டில் தப்பு செடி முளைச்ச பாவ செடி இது. நிறைய ஒரு 4-5 கிலோ போல் காய்ச்சிட்டுது. வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எடுக்க முடியல. அதனால் இன்றைக்கி லாஸ்ட்டாக இது ஃபைனல் ஹார்வெஸ்டிங்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பாருங்கள். இது நாட்டு பாவக்காய். ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கசப்பும் தெரியாது. வாங்க ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அது அப்படியே காம்போட கிழிச்சோம்னாக்கா இது கொஞ்சம் பழுத்துட்டுது, நிறையா பழுத்துட்டுது. ஒன்றும் அதிகமாகவும் யூஸ் பண்ணலை. இது வந்து ஆக்சுவலாக நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டாக்டருடைய அட்வைஸும் இதான் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன காயவும் போயிட்டுது, ரொம்ப சின்ன சின்ன காயவும் போயிட்டுது. வேறு வழி இல்லாமல் இதை வந்து ரொம்ப கொஞ்சம் நாள் விட்டாச்சு. இருந்தாலும் நல்ல ஹார்வெஸ்ட் கடைசிங்கிறதால கொஞ்சம் சின்ன சின்ன காயாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, நல்லா இருந்தது. இங்கெல்லாம் நிறையா எங்கே பார்த்தாலும் இதுக்குன்னு காய்ச்சி அது பாட்டுக்கு பெருங்கிட்டு பாருங்க. 4-5 கிலோ போல காய்ச்சிட்டு காய். இன்னைக்கு எஞ்சி இருக்கிறது இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் வர இருக்கு. மூளைக்கு மூளை காய்ச்சி கிடக்கு. இருக்கிற மாதிரி இறப்பொன்று ஒன்று இருந்தால் இறப்பொன்று ஒன்று இருக்குங்கிற மாதிரி இதுக்கும் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த சீசனில் பார்க்கலாம். ரொம்ப பிஞ்சுகள்லாம் ஒன்றும் அதிகமாக காணும் இதில் நம்மளுக்கு. ஓகே, வாங்க. நீ ஹார்வெஸ்ட் பாவக்காய் தாங்க. ஒரே ஒரு பழம் இருக்குது. என்ன பாவப்பழத்தை சாப்பிடலாமான்னு பார்க்குறீங்களா? இல்லை, பாவக்காய் பழமாக கசக்கும் தான். என்னைக்கும் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது ஹெல்த்தியான ஃபுட்டு. எல்லாருமே யாருக்கு பாவக்காய் பிடிக்குமோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டொட்டடைங். இது எங்களுடைய அழகான ஒரு சின்ன தோட்டம். கொஞ்சம் போது மண் தர இருந்தது. இதை பாருங்க, கத்திரி செடி வச்சுருக்கேன். பூ பூத்துருக்கு, இன்னும் காய்க்கல. தக்காளி செடி ரொம்ப பாருங்க, ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னும் பூ பூத்துறதுக்கு இன்னும் காய்க்கல. வெளியில் கனகாம்பரம் செடி, கத்திரி செடி. இதை பாருங்களேன், அழகாக ஒரே ஒரு கத்திரிக்காய் அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். வயலட் கலர் கத்திரிக்காய். அது இதை பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றே ஒன்று குரங்கு வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடும். ஓகே, இது எங்களுடைய ஹாப்பி கார்டனிங்கில் ஒரு பார்ட். இது இதை பாருங்கள், இது சின்ன சின்ன விஷயங்கள். இது இந்த சட்டியில் வந்து புதினா கீரை வாங்கிட்டு வச்சுட்டு ஆஞ்சிட்டு அதை சொருகி வச்சேன். எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி குழம்புலலாம் அதெல்லாம் போடுவாங்க. இது எங்கள் தோட்டத்தில் உள்ள மல்லிகை பூச்செடி பாருங்கள். இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அழகாக பூத்துக்கு பாருங்களேன். நல்லா இருக்கா? இது ஹாப்பி கார்டனிங் சூப்பராக இருக்குதா? ஓகே, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.